ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. பிரதமர் நரேந்திர மோடி தான் தனக்கு எல்லாம் என அவருக்கு ஒத்து ஊதிக்கொண்டிருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என திண்டுக்கல் லியோனி மன்னார்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் விமர்சனம் செய்துள்ளார். ஏப்ரல் 19 மோடிக்கு இதுதான் கடைசி தேர்தல். காரணம் என்னன்னா அவருடைய புல்டாக் வேலை பூரா இன்னைக்கு இந்தியா முழுவதும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. மணிப்பூருங்கிற மாநிலத்துல 200 தேவாலயங்களும் 150 இந்து கோயில்களும் இடிக்கப்பட்டு 1 லட்சம் மக்கள் அகதியா இருக்கிறாங்க. 2 ஆதிவாசி பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த அந்த மணிப்பூர் மாநிலத்துக்கு இதுவரைக்கும் எட்டி பார்க்காத ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு 8 தடவை வர்றாருன்னா ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு. உண்மையிலே நீங்க இந்தியாவை நேசிக்கிற பிரதமரா இருந்தா நேரம் நீங்க மணிப்பூருக்கு போயிருக்கணும்யா. ஏன் போகல? பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசுறப்பெல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ராசா பேசுறார். 7.5 கோடி சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கு. நீங்க 7.5 கோடி 7.5 லட்சம் கோடி நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. மத்திய தணிக்கை குழு அறிக்கை கொடுத்திருக்கேன். என்ன பதில் சொல்றீங்க மிஸ்டர் பிரதமர்? ராசா கேட்கிறார். மணிப்பூரில் கலவரம் நடக்கிறது, என்ன சொல்கிறீர்கள்? பதிலே இல்லை. அம்பானியும் அதானியும் 20 லட்சம் கோடி அவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்திருக்கிறீர்களே, என்ன சொல்றீங்க? விவசாயிகள் போராட்டம் நடத்தி ஒவ்வொரு நாளும் 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், என்ன சொல்றீங்க? ஒரு பிரதமர் வாயை திறந்து பேசலாம் நம்ம பார்லிமெண்ட்ல. இன்னைக்கு 4 ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருந்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். 4 வருஷம் மோடி தான் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு குடியுரிமை திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்ட போது அதை ஆதரித்து ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளுக்கான சட்டம் எதிரான சட்டம் இயற்றப்பட்ட போது அதை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப சுயமரியாதையோடு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். ஒரு நாதஸ்வர கச்சேரி நடந்து திருப்பி ஓதிட்டு இருக்காரு. கூட ஒருத்தர் ஒத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய மாலையை ஒரு குரூப் தூக்கிட்டு வர்றேன். தூக்கிட்டு வந்து நாகேஸ்வர வித்வானி போறதுக்கு போற ஒத்து உதரவனுக்கு போட்டு விட்டேன். வித்வானி என்னடா அவனுக்கு ஏதா போட்டீங்க? அதுக்கு அவன் சொல்றேன், அண்ணன் பிபிஐ இடையில எடுத்துட்டு. திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திண்டுக்கல் லியோனி மன்னார்குடியில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது பேசினார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதால் இதுவரை பிரதமர் மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று அவர் தெரிவித்தார். திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன்.